வணக்கம் நண்பர்களே. டிஎன்ஏ இந்த படத்தின விமர்சனம் பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அஃபிஷியலாக. பட் ப்ரெஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அதர்வாவோட கேரியரில் இந்த பெஸ்ட்டுன்னு சொன்னால் இது வரைக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த டிஎன்ஏ தான் அவரோட லிஸ்ட்டில் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், வேற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதே போல் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கான ரைட்டிங் வந்து நெல்சன் வெங்கடேசன் ரொம்ப அழகாக அதை வந்து எழுதியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தோடைய டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் தான். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் இயக்கிய முன்னாடி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூத்து, ஃபர்ஹானா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர். என்னடா இந்த மாதிரி ஒரு மென்மையான படங்கள் எடுத்தவர் எப்படா, அதாவது உண்மைக்கு நெருக்கமாக இவர் இந்த மாதிரிலாம் எடுப்பார். இந்த டைரக்டர் எப்படா இப்படி ஒரு படத்தை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அவரை நம்மளால் பாராட்டாமல் இருக்க முடியாது. சரி, டக்குன்னு கதையை சொல்லுங்க ப்ரோ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ திவ்யா அண்ட் ஆனந்த் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. சரி, என்ன குழந்தை பிறக்குதுன்னு டக்குன்னு வந்துட்டீங்கன்னு நினைக்கலாம். உங்களுக்கு நான் பிகின்லேருந்தே சொல்கிறேன். அதாவது நம்ம அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கிறாரு. அவரு லவ் ஃபெயிலியரு. அவரோடைய காதலி வந்து இறந்துருவாங்க. அதனால சார் வந்து காதலி இறந்தா என்ன, பாரு, தண்ணி, அடிதடி, சுத்துறது, போறது, வருது, அடிதடியெல்லாம் கிடையாது, சரக்கு அடிக்கிறது, ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறது. ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இது ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா நீ இந்த மாதிரி வந்திருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல. அதே போல தான் இவங்கள நிமிஷாவை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நிமிஷா வந்து திவ்யாங்கிற கேரக்டரில் வராங்க. ரைட்டு. இப்போ என்னன்னா திவ்யா வந்து நம்ம ஆனந்த் அதர்வா வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாப்பிள்ளைகள் பார்த்து யாரும் கட்ட வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திவ்யாவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. திவ்யாக்கான பிரச்சனை வந்து என்னென்னா அவங்க கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளமாக உள்ள ஆட்கள். பட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்கள வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதரும் வந்து பார்த்துட்டு என் லைஃப்பில் ஏதோ இந்த மாதிரி நடந்துச்சு, சரி நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிமிஷாவை மேரேஜ் பண்ணுவாங்க. அந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போகும். மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ரைட்டு, குழந்தை பிறந்தாச்சே அப்படிங்கிறீங்க. அந்த குழந்தையிலேருந்து தாங்க கதையை ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நிமிஷா இது என் குழந்தை கிடையாது அப்படிம்பாங்க. என்னடா கையில் கொண்டு வந்து குழந்தை கொடுக்குறீங்க, அது எப்படி உங்கள் குழந்தை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். யோசிக்கலாம், என்ன ஸ்பாய்லராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாய்லர்லாம் கிடையாதுங்க, நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். மீதி பாதி இங்கே படத்தில் பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அழகாக ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக போய் செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபேமிலி மெம்பருக்கே ஒரு கோபம் வர்ற மாதிரி எடுத்திருப்பாங்க படம். அதுதான் அந்த படத்தோட சக்ஸஸ். சரி, திருப்பி கதைக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து என்ன நீ இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது எல்லாருமே இது நம்ம குழந்தைங்கிறாங்க, நீ மட்டும் நம்ம குழந்தை இல்லை அப்படிங்கும்போது அப்போ நீ என்ன நம்ப மாட்டேங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன மாதிரியே குழந்தை இருந்துச்சுனாலும் நீ பார்த்துக்குவியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒய்ஃபை வந்து பயங்கர கேரிங்க பார்ப்பாரு அதர்வா. ஒன் ஷார்ட் ஆஃப் த டைமில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து குழந்தை மட்டும் தான் இருக்குது, இல்லமெல்லாம் கிடையாது. ஆனால் அது ஏன் குழந்தை கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறது, ஒரு டாக்டரே வந்து சொல்லுவாங்க, எல்லா மெடிக்கல் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்திருக்காங்க கேட்காங்க. ஆமாங்க அப்படி. அதுக்கப்புறம் வந்து கிடையாது அப்படின்னு அதர்வா சொல்லும்போது கிடையாது, இந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் கூட பிரச்சனை இருக்கலாம், இந்த பொண்ணோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு கேமை விளையாடுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதர்வா அங்கே வந்து டேக் ஆஃப் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட பாலாஜி சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக வருவார். ஸோ சரி, இப்போ வந்து ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, குழந்தை மிஸ்ஸிங் அப்படின்னு. ஸோ மிஸ் ஆன தன்னுடைய குழந்தை எப்படி அதர்வா மீட்டெடுக்கிறார். ஆனால் இவங்க கையிலையும் வந்து குழந்தை இருக்கு. இதை மட்டும் நான் ஹிண்ட்டை விட்டுறேன். நீங்கள் வந்து படத்தை பார்த்துக்கோங்க. செம்மையான ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஹாஃபால செம்ம ரேஜி, சும்மா நம்மளையே வெறி ஏற்றும். டேய் இப்படி ஒரு மெடிக்கல் மாஃபியா கிரைம் எல்லாம் இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாங்க நமக்கே இனிமேல் ஆஸ்பத்திரி போனால் நம்மளே உஷாராக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்திருக்கு அப்படி. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே செமையாக இருக்குது. அதே போல் ரைட்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தோய்வே கிடையாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு எல்லாம் இப்போ சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. படம் மைனஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது.
படம் வந்து உட்காந்து அழகா அருமையான ஒரு மெடிக்கல் மாஃபியா ஒரு விஷயத்த வந்து இந்த கிரைமை வந்து குடும்பத்துக்குள்ள புகுத்தி ஒரு உணர்வுபூர்வமா எடுத்துட்டு வந்திருக்காரு நெல்சன் வெங்கடேசன். சூப்பர் சார் ஜிப்ரான், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அந்த பேக்ரவுண்டு வேற லெவல். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் வாட்ச். நாளைக்கு ரிலீஸ் ஆகிற குபேரா எப்படின்னு தெரியல, அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் தான், இப்போவே சொல்லிடுறேன். நாளைக்கு நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் த ஃபிலிம் வாஸ் அல்டிமேட். அதர்வாவோடைய ப்ரெசன்ஸ், அதர்வா இப்படின்னா இந்த பக்கம் அடுத்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷா நடிப்பு அரக்கியா வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கட்டி போட்டு உட்கார வச்சிரு. செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன ஸ்லோ அப்படி இல்லைங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்படியே அந்த மேரேஜ் முடிஞ்சு ஆரம்பிக்கும் பாருங்க, அதுதான் படம். சரிங்க, உங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நாளைக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் நம்பலாம், படம் போய் பாருங்க, சூப்பராக இருக்குது. அதே போல் கிளைமேக்ஸில் கண்ட தண்ணியோட நீங்கள் வெளியே வருவீங்க, கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றியாக இந்த படம் வந்து அமையும். அதர்வா உங்கள் லைஃப் கேரியரில் நெல்சன் வெங்கடேசனை வந்து ஃபர்ஸ்ட்டாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.